وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னை திருத்திக் கொள்வதற்கான பல்வேறு வகைகளில் வாய்ப்புகளையும் பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் இறைவன் வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தன்னை தானே மீளாய்வு செய்ய தவறிவிட்டால், இறைவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நாம் நம்மை பரிசோதிக்க தவறிவிட்டோமே, உலகத்திலேயே நம்மை நாமே பரிசோதித்திருந்தால் இங்கு கை செய்தப்பட்டிருக்கிற நிலை வந்திருக்காதே என்றெல்லாம் நினைத்து மனிதன் கடுமையான முறையில் வருத்தப்படுவான், கை செய்தப்படுவான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையோ ஒரே ஒரு வாழ்க்கை தான். மீள முடியாத, திரும்பவே முடியாத ஒரு மறுமை வாழ்க்கைக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்மை சுய விசாரணை செய்து கொள்வது மிக மிக கட்டாய அவசியமாய் திகழ்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 17வது அத்தியாயம் 84வது வசனத்திலே சொல்கிறான், குல் குல்லு யஅமல் அலா ஷாக்கிலதி, ஒவ்வொருவரும் தமது வழிமுறைப்படி செயல்படுகிறார்கள். அவரவர் வழிமுறைப்படி செயல்படுகிறார்கள். ஃபரப்புக்கும் அஅலம் பிமன் ஹுவ அஹ்தா சபீலா, நேர்வழியில் இருப்பவர் யார் என்பதை உமது இறைவன் தான் நன்கறிகிறான். நீ செய்கிற காரியமெல்லாம் உலகத்துல தாண்டோனித்தனமாக நன்மையாக திகழலாம், தீமையாக இருக்கலாம். நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு சில காரியங்களை செய்துவிட்டு போகிறாய். ஆனால் நேர்வழியில் இருப்பவர் யார் என்பதை உமது இறைவன் நன்கறிவான். அல்லாஹ் தெளிவாய் பறைசாற்றுகிறார். ஷாக்கிலா, நீ செய்கிற காரியம் சரியா இல்லையா என்பதை பரிசோதிக்க நீ கண்டிப்பாய் முயற்சிக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் மிக அழகாய் பாடம் நடத்துகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்திலே வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தார்கள். நரக நெருப்பிற்கு இரையாகக்கூடிய பல்வேறு காரியங்களை செய்து வந்தார்கள். அவர்களை எல்லாம் மீட்டெடுத்து சொர்க்கத்தின் பால் அழைத்து சொர்க்கத்தை நெருங்க வைக்கிற, சொர்க்கத்தை பெற்று தருகிற மனித புனிதர்களாய் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். கடுமையான துன்பம் தான், கடுமையான சிரமம் தான். எதிரிகள் அடிக்க வருகிற பொழுது இரத்தம் சிந்துவார்கள். தன்னுடைய பொருளாதாரம், சொத்து சுகங்கள் இவைகளை எல்லாம் இழப்பார்கள். கடுமையான பஞ்ச காலம், வறுமை காலம் வந்த பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதர், இப்பொழுது நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், எனக்கென்று அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகிற பொழுது உங்கள் அனைவருக்கும் தீனார் திர்ஹம்களால் நான் நிரப்புவேன், சொத்து சுகங்களை அள்ளித் தருவேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு உண்டு என்றெல்லாம் நபிகளார் அறிவிக்கவில்லை. சிரமம் என்று வருகிற பொழுது, கஷ்டம் வேதனை என்று நபித்தோழர்கள் வந்து நிற்கிற பொழுது, வறுமையால் முறையிடுகிற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொன்ன ஒற்றை தாரக மந்திரம் அல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கிறது, பொறுமையாயிருங்கள், சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள், இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். இப்படித்தான் அவர்களின் உள்ளத்திற்கு பாடம் நடத்தினார்கள். நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, இது கடுமையாக அசுத்தங்களால், அழுக்குகளால், இன்னும் பலதரப்பட்ட ஷைத்தானிய தூண்டுதல்களால் மாசுபட்டு கிடக்கிற. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், கல்லா, அவ்வாறு இல்லை, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து வருகிற காரியங்களின் காரணமாக அவர்களின் உள்ளங்கள் துருவாக அப்படியே அசுத்தங்கள் படிந்து கிடக்கிறது. இந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும், இந்த துருவை நீக்க வேண்டும். இப்பொழுது நாம் உளப்பரிசோதனையில் இந்த அசுத்தங்களை, மாசுபட்டிருக்கிற உள்ளத்தின் துருவை நீக்க வேண்டுமானால் அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு கண்ணியத்திற்குரிய வழியை கற்றுத்தருகிறார்கள். அதுதான் இறைவனுக்காக, மறுமைக்காக நாம் செய்து வருகிற அமல்களை எல்லாம் நினைத்து இறைவனுக்காக அழுவது. நம்மில் பலர் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஈஸியாய், மிக இலகுவாய் சிரித்து விடுகிறார். பெரும்பாலும் ஒரு மனிதரை சந்திக்கிற பொழுது புன்முறுவலோடு சிரிக்கிறோம். பெரும்பாலும் சிரிப்பு தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நாம் எப்பொழுது அழுகிறோம், கொஞ்சம் மீளாய்வு செய்ய வேண்டும். ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டோம்னா மனநோயாளின்றுவாங்க. சிரிக்கத்தான் முடியும், புன்முறுவலோடு சிரிக்கலாம். ஒவ்வொரு நேரமும் 24 மணி நேரத்துல ஒரு 15 மணி நேரம் தூங்குற, சாப்பிடுற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அழுது கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஏதோ நோய் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அழ முடிய, நம் உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் அழுகிறோம். திடீரென்று நெருங்கிய உறவினர்கள் மரணித்து விட்டால் அழுகிறோம். அல்லது நம்முடைய பெண் பிள்ளைகள் பிரசவ நேரத்தில் கதறுகிற பொழுது, மனைவியா, பிள்ளைகளா, சகோதரிகளா, அந்த கதறுதல் சப்தத்தை கேட்கிற பொழுது நம்மை அறியாமல் அழுகை வருகிறது. அல்லது யாருக்கேனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அழுகிறோம். அல்லது கடந்த காலங்களில் நாம் பட்ட சிரமங்கள், நம்முடைய பெற்றோர் பட்ட சிரமங்கள், இதை நினைக்கிற பொழுது அழுகை வருகிறது. ரொம்ப ரேரா. ஆனால் மறுமையை நினைத்து, நம்முடைய அமல்களை நினைத்து இறைவனுக்காக நாம் அழுகிற பொழுது நம்முடைய கல்பு இருக்கிறது அல்லவா, உள்ளம், அல்லாஹ் எந்த உள்ளத்தில் துரு இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, அதிலே மாசு படிந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானா, அந்த உள்ளத்தை பரிசோதனை செய்கிற, சுத்தப்படுத்துகிற ஒரு பியூர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தான் இறைவனுக்காக அழுவது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிக அழகாய் எடுத்து சொல்லுகிறார். அழுகை கூட இறைவனுக்காக செய்கிற பொழுது அது அமல்களாய் மாறும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற வாசகத்தை பார்க்கிறோம். 5வது அத்தியாயம் 83வது வசனம், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், இந்த தூதர் மீது அவர்கள் அருளப்படுகிற வசனங்களை, இந்த தூதர் மீது அருளப்படுகிற வசனங்களை அவர்கள் செவியுறுகிற பொழுது, தரா அயுனுகும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக்கி, அது உண்மைதான், சத்தியம்தான் என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நீங்கள் பார்க்கலாம். உடனே சொல்லுவார்கள் அது உண்மைதான்னு. உளப்பூர்வமாய் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அவங்களை அறியாமலேயே கண்ணீர் வரும். அல்லாஹுவின் வசனங்களை படிக்கிற பொழுது, அல்லாஹுவின் வார்த்தைகளை உளமாற உணர்கிற பொழுது அவர்களை அறியாமல் கண்ணீர் வரும். உடனே அவர்கள் கூறுவார்கள், யகூலூன், அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, ஆமன்னா, இந்த இறங்குகிற வசனத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம், ஃபக்துப்னா
இறைவா, சாட்சியாளர்களில், சாட்சி கூறுகிற நபர்களில் எங்களை நீ ஆக்கிவிடு இறைவா. யாரெல்லாம் இந்த வசனத்தை நம்பினார்களோ அந்த நபிமார்கள், நல்லடியார்கள், நபி தோழர்கள், அதுபோன்ற நபர்களோடு எங்களையும் பதிவு ரெஜிஸ்டர் செய்து விடு இறைவா. இறைவனின் வார்த்தைகளை கேட்கிற பொழுது உள்ளத்தில் அது ஆழமாய் பதியும் என்று சொன்னால் கண்டிப்பாய் அழுகை வரும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். அழுக வந்திருக்குதா? எவ்வளவோ வசனங்களை கேட்கிறோம். அது அரபியில சொல்லிட்டு அப்படியே போறது கிடையாது. அரபு நாடுகளில் பயான் செய்வது போன்ற அரபிக் பயான் மட்டும் நடத்தப்படுவது கிடையாது. அவங்களுக்கு அது தாய்மொழி. நமக்கு எது தாய்மொழியா அதே மொழியில் பல வசனங்கள் சொல்லப்படுகிறது. நம் உள்ளத்தை அது தைத்திருக்கிறதா? அதுதான் கேள்வி. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சூரா மரியம் 19வது அத்தியாயம் 58வது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், இதா துத்லா, அதனுடைய இறுதியில் இதா துத்லா அலைஹிம், அவர்களிடம் ஆயாத்துர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுடைய வசனங்கள் கூறப்பட்டால், வார்த்தைகள் எடுத்து சொல்லப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜத வ புகியா, அழுதவர்களாக சஜதாவிலே விழுவார்கள். ரப்புடைய எச்சரிக்கை செய்யப்படுகிற வசனமோ அல்லாஹ் கண்டிக்கிற அந்த வசனமோ அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அலட்சியமா இருக்க மாட்டார்கள். அவங்க அப்படியே சஜதாவில் அழுதவர்களாய் பணிவார்கள் என்று அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். 17வது அத்தியாயம் 109வது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், வயஹிர்ரூன் லில் அத்கான் யப்கூன், மேலும் அவர்கள், அந்த மேலுள்ள வசனங்கள்ல அல்லாஹ் அந்த அவனுடைய அத்தாட்சிகள் வசனங்கள் குறித்து பேசி வருகிறான். அதனுடைய முத்தாய்ப்பா இறைவன் சொல்கிறான், அவர்கள் அழுதவர்களாக முகம் கவிழ்ந்து முகம் குப்புற சஜிதாவிலே விழுவார்கள். வயஸீதுஹும் குஷூஆ, இந்த அழுகை இருக்கிறது அல்லவா, இதை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தி பேசுகிறான் என்று பாருங்கள். அவ்வாறு அவர்கள் அழுகிற பொழுது வயஸீதுஹும் குஷூஆ, அவர்களுக்கு அது பணிவை அதிகப்படுத்தியது. ஆஹா, அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆகணும், அல்லாஹுவின் சன்னிதானத்திலே விழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அழுகிற பொழுது அது அவர்களுக்கு பணிவை அது அதிகப்படுத்தியது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ அழுகிறாயா? நம் மறுமை வாழ்க்கையை நினைத்து அழுகிறோமா? நமக்கான வயது என்ன? இந்த வயதிற்கு தகுந்தார் போன்று அமல் செய்திருக்கிறோமா? நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாம் செய்கிற பாவங்கள் என்ன? ஒரு இரவிலே தூங்க போகிறோம், படுக்கையில அமர்கிறோம், என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இன்று காலை முதல் இரவு வரை 5 நேர தொழுகையை தொழுதேனா? வியாபாரம் செய்திருக்கிற நான் யாருக்கேனும் அநியாயம் செய்தேனா? மொபைல் போனில் ஏதேனும் பாடலையோ அருவருக்கத்தக்க படத்தையோ பார்த்தேனா? நாடகத்தில் மூழ்கி கிடந்தேனா? எத்தனை பேரை பற்றி புறம் பேசின, பொய் பேசின? படுக்கைக்கு செல்லுகிற பொழுது இதையெல்லாம் நாம் எத்தனை பேர் மீளாய்வு செய்கிறோம்? அப்ப நம்முடைய மறுமையை நினைத்து நாம் கண்ணீர் விடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக கண்ணியத்தை பெற்று தருகிற, மகத்தான கண்ணியத்தை பெற்று தருகிற கண்ணீர் சிந்திய பலதரப்பட்ட நபித்தோழர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் கூட பல நேரங்களில் கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களுக்கு ஒரு உபதேசம் ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். சஹீஹ் புகாரியில 4621வது செய்தி, خطب رسول الله صلى الله عليه وسلم خطبة, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். மா சமிஅது மிஸ்லஹா கத்துன், இதற்கு முன்பு அது போன்ற உரையை நாங்கள் கேட்டதில்லை. ஒரு உரை நிகழ்த்தினார்கள், அந்த மாதிரி ஒரு உரையை நாங்கள் கேட்டதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லவ் தஅலமூன் மா
நான் அறிபவற்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிகிறது, எனக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவது இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் என்று இருந்தால், லலஹைத்தும் கலீலா வல பகைதும் கசீரா, குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எனக்கு காட்டப்படுகிற அந்த மறுமை சம்பந்தமானது, சொர்க்கம் நரகம் மன்னரை, த கைப் மறைவான விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கும் காட்டப்பட்டால் பல்ல காட்டி சிரிக்க மாட்டேன், சிரிக்கிறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாய், ஒதுக்க மாட்டாய், குடும்பத்தோடு சேர்ந்து சிரிப்பதற்காகவே ஒரு டூர் செல்ல மாட்டாய், இருக்க வேண்டியதுதான். ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய ஒட்டுமொத்த கவனமும் உலகத்தை என்ஜாய் ஜாலி செய்வதற்காகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரிஞ்சா கம்மியா சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்க. இத சொன்னதுதான் தாமதம். நமக்கு மத்தியில சொல்லப்பட்டிருக்குது, ஏதாவது ரியாக்ஷன் இருக்குதா? பெரும்பாலும் நம்முடைய உள்ளங்களில் அது போன்று ஆழமாய் சென்றடையாதது காரணம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான் தாமதம். ஃபகத்தா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜூஹஹும் லஹும் ஹனீன், குழுமி இருந்த தோழர்கள் அனைவரும் தலையையும் முகங்களையும் கீழே போட்டவாறு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார்கள். சொல்றாங்க ரசூலுல்லாஹ், சொன்ன உடனே கம்மியா சிரிப்பப்பா அதிகமா அழுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கூடியிருந்த தோழர்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம் தலைகளை முகங்களை கீழே போட்டவாறு அழ ஆரம்பித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது, நபி தோழர்களுக்கு தெரிய, அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் நீங்கள் அழுங்கள், பயங்கரமான ஒரு நாளுக்காக, கடுமையான அந்த நாளுக்காக நீங்கள் அழுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பொழுது பணிவை வெளிப்படுத்தி அழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் சமுதாயத்திற்காக அஞ்சி அழுதிருக்கிறார்கள், அவர்களின் உள்ளங்களை எப்படி அவர்கள் மென்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஸஹீஹ் புகாரியில 5050வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். வாங்க இப்னு மஸ்ஊத் அவர்களே, இங்கே வாருங்கள். இக்ரா அலைய, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று கூறினார். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அக்ரா அலைக்க, உங்கள் மீதே குர்ஆன் அருளப்படுகிற பொழுது, தங்கள் மீது குர்ஆன் இறக்கப்படுகிற பொழுது தாங்கள் என்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஓகே தான், இருந்தாலும் பிறர் ஓத அதை கேட்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சூரா நிசா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் 4வது அத்தியாயமாய் இப்பொழுது இருக்கிற சூரா நிசா, அந்நிசா அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஃபகரஅது சூரத்தன் நிசா, நான் சூரா நிசாவை ஓத ஆரம்பித்தேன். ஹத்தா அதைது இலா ஹாதிஹில் ஆயா, 4வது அத்தியாயம் 41வது வசனம் வருகிறது. என்ன வசனம்? ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹவுலாஇ ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியை கொண்டு வருவோம். வஜிஅனா பிக அலா ஹவுலாஇ ஷஹீதா, உம்முடைய சமுதாயத்திற்கு உம்மை சாட்சியாய் கொண்டு வருவோம் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை ஓதிய மாத்திரத்தில் ஹஸ்புக்கல்லான், இப்போது போதும் நிறுத்து அப்படின்றாங்க. ஃபல்தஃபத்து இலைஹி, எதுக்கு நிறுத்த சொன்னாங்க? ரொம்ப அமைதியாக இருக்கிறதே என்று நினைத்து நான் அப்படியே தலையை உயர்த்தி நபியை பார்த்தேன். ஃபைதா ஐனாஹு தஸ்ரிஃபான், அவர்களின் 2 கண்களில் இருந்தும் மாலை மாலையாய் கண்ணீர்
சொரிந்து கொண்டிருந்ததை, சொட்டி கொண்டிருந்ததை நான் கண்டேன். ரசூல்லா வருத்தப்படுறாங்க, என் சமுதாயத்திற்கு எதிராக நான் சாட்சியா நிக்கணுமா? என்னுடைய சமுதாயத்திற்கு, எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொருத்தரை சாட்சியாக ஆக்குவான், என் சமுதாயத்திற்கு நான் சாட்சியாய் நிற்க வேண்டுமா என்று நினைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால தாங்க முடியல, அழுகிறாங்க. என் உம்மத்தினருக்கு எதிராக நான் சாட்சியாய் நிற்க வேண்டுமே. எவ்வளவு வருத்தப்பட்டு இந்த அழுகையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 118வது வசனம், அந்த வசனம் அருளப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அருளப்படுகிற வசனம். என்ன வசனம்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன் துஅذிபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களா, இறைவா, சிலைகளை வணங்கினார்கள், என்னை என் தாயாரையும் கடவுளா எடுத்துக்கிட்டாங்க. மறுமையில் வந்ததற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களா, இப்படி யார் செய்தார்களோ அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீங்கள் மன்னித்தால், நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், இறைவா நீ மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சமூகத்தின் மீது எவ்வளவு பாசம் என்று பாருங்கள். பாவம் செஞ்சவங்களை நீ தண்டிச்சா இறைவா, அதை நான் ஏன்னு கேட்க முடியாது, அவங்க அடியார்கள். நீ மன்னிச்சுட்டா இறைவா நீ நுண்ணறிவாளன், மிகைத்தவன் என்பது அந்த வசனத்தினுடைய வாசகம். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார்கள். இறைவா, இன் துஅذிபஹும் ஃபஇன்னஹும் இபாதக், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், இறைவா நீ மிகைத்தவன், நுண்ணறிவாளன். இப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் கூடுதலாய் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, இறைவா என் சமுதாயம் என் சமுதாயம். நம்ம அழுகிறது இல்ல, நமக்காக நம்முடைய தூதர் எவ்வளவு தூரம் அழுதிருக்கிறார் என்று பாருங்கள், கெஞ்சி இருக்கிறார், இறைவா என் சமுதாயம் என் சமுதாயம். பிறகு அல்லாஹ் நபி அழுவதை பார்த்து பக்கா, அவர் அழுதார். ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார். யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே முஹம்மது ரொம்ப அழுகிற மாதிரி தெரியுது, இதஹபி இலா முஹம்மத், முஹம்மது பக்கம் போ. ஒரு ரப்புக்கு அலம், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், ஏன் அழுகிறாரு, எதற்கு அழுகிறார் என்று தெரியும், நமக்கு பாடம் நடந்துரும்ல. அதனால அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார். முஹம்மது அழுது கொண்டே இருக்கிறார், இந்த வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார், என்னவென்று போய் கேள் என்று அனுப்பி வைக்கிறார். ஃபஅதாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஸஅலஹு ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ் என் அடியார்களை தண்டிப்பானா, என் அடியார்களை அல்லாஹ் தண்டித்து விடுவானா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இறைவா நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள், ஆனால் நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் இறைவா. இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீ முஹம்மதிடம் சொல், இன்னாஸ நுர்தீக ஃபீ உம்மத்திக், உன்னுடைய சமுதாயத்தின் விஷயத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். வலா நசூக், உன் மனசு கவலைப்படுற மாதிரி நாம் எதுவும் நடந்து கொள்ள மாட்டோம். அவர் அழுதே புலம்பி அல்லாஹ் கிட்ட இறக்கத்தை வேண்டாம், இறைவா தண்டிச்சிடாத இறைவா, பாவம் அவங்கெல்லாம் எங்க நமக்காக, நம் காரியத்திற்காக, நபிகளாரின் உம்மத்திற்காக அல்லாஹ் கிட்ட நான் உன்னை நான் பொருந்திக்கிறேன், உன் சமுதாயத்தை பொருந்திக்கிறேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நாம் நடந்து கொள்ள மாட்டோம்.
அப்படின்ற ஒரு நபி தோழர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் பின் கைஸ், சல்மான், இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிற பொழுது இயற்கையாகவே குரல்களை கொஞ்சம் உயர்த்தி பேசுகிற அந்த இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த குரல் கொஞ்சம் கட்ட குரலா, கொஞ்சம் சவுண்ட் அதிகமா பேசுற ஒரு குரலாகத்தான் உண்டு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயத்திலே ஒரு வசனத்தை இறக்குகிறார். லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் சபையிலே நீங்கள் இருக்கிற பொழுது நபியின் குரலை விட அதிகமாய் சப்தமிட்டு உங்கள் குரல்களை உயர்த்தக்கூடாது. அவ்வாறு உயர்த்தினால் தஹ்பத அமாலுஹும், அவர்களின் அமல்களை அழித்து விடுவோம். இந்த வசனம் இறங்கியதனுடைய பின்னணி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பாகி சவுண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சபையில இருப்பார். ஆனால் இது இவருக்காக இறக்கப்படவே இல்லை. சபையிலே சாபித்தை பார்க்கிறார்கள். சில நாட்கள் ஆள காணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா ஷஅனக் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தமத சாபித் இப்னு கைஸ், சாபித் இப்னு கைஸ் சபைக்கு வரலை, ஆள காணுமே. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. ரஜுலுன், ஒரு மனிதர், யார் ரசூலுல்லாஹ், அவரை பற்றி அன இலமு பிக்க, கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர் தான் தெரியும், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு வர்றேன். வந்தால் கவனிக்க வேண்டும். ஃபவஜத ஜாலிசன் ஃபி பைத்திஹி முனக்கிசன் ரஅஸஹு, தன்னுடைய தலையை கீழே கவிழ்த்தவாறு, கீழே கவிழ்த்தி போட்டு அவர் அழுது கொண்டிருந்தார். தன்னுடைய தலையை கீழே போட்டு அழுதவாறு சாபித்தவர்கள் இருந்தார். இது அவர் பார்க்கிறார். உள்ள போனவுடனே அதிர்ச்சி. மா ஷஅனுக், என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்களே. உடனே அவர் சொல்லுகிறார், கான யர்ஃபஉ ஸௌதஹு ஃபௌக ஸௌத்தின் நபி, என் குரல்கள் பல நேரங்களில் அல்லாஹ்வின் தூதருடைய குரல்களை விட உயர்ந்து இருக்கிறேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மின் அஹ்லின் நார் ஹபித அமலஹு, அல்லாஹ் என்னுடைய அமல்களை அழித்திருப்பான். மின் அஹ்லின் நார், நான் நரகவாசியிலிருந்து ஒருவராக ஆகிவிட்டேனே. அவரை சமாதானப்படுத்தவே முடியல. நேரா அல்லாஹ்வுடைய தூதரிடம் வர்ற, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து விஷயத்தை சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு அந்த இடத்திலேயே நற்செய்தி சொன்னார்கள். இத்ஹப் இலைஹி ஃபகுல்லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசியிலிருந்து ஒருவர் அல்ல, வலாக்கின் மின் அஹ்லில் ஜன்னா, என்றாலும் அவர் சொர்க்கவாசிகளில் இருந்து ஒருவராய் இருப்பார். அவர் நரகவாசியாய் இருக்க மாட்டார், சொர்க்கவாசிகளில் இருந்து ஒருவராய் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாபித் பின் கைஸ் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை இழந்தாலும், வீடுகளை இழந்தாலும், சுகங்களை இழந்தாலும், அதுவெல்லாம் அழிந்து போனால் கூட கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வந்தாங்க. சொத்துக்களையோ சுகங்களையோ அல்லது சேர்த்து வைத்த பொருளாதாரத்தையோ அவர்களுக்கு இழந்து போகிறது என்றால் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள். அமல்கள் இழந்து போகிறோம் என்று சொன்னால் அதனால அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நமக்கான வயதிலே இத்துணை வருட காலம் நோன்பு நோட்டிருக்கிறோம், தொழுதிருக்கிறோம். நம்முடைய அமல்கள் ஏற்கப்படுகிற வகையில், நம்முடைய அமல்களை வீணடிக்கப்படுகிற வகையில், ஏற்றுக்கொள்ளப்படாத வகையில் நாம் என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறோம். மீளாய்வு செய்ததுண்டா? பல பேர் நம்முடைய அமல்களை வீணடிக்கிற வகையில் பலதரப்பட்ட காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். என்னுடைய அமல் நாசமாய் போய்விட்டது என்று சொன்னால் பொய்யை பேசி, புறத்தை பேசி, மறுமையில் நான் மற்றவனுக்கு என் அமலை தாரை வார்த்து கொடுக்கிற அளவிற்கு என் வாழ்க்கையை நான் கட்டமைக்கிறேனா? அப்படி இருந்தால் நான் செய்கிற அமல் எல்லாம் மற்றவனுக்கு அல்லவா போகும்? திவாலாகி போனவன் என்கிற பட்டியலுக்குள் வர வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவன் பிறருக்கு அநியாயம்
நபித்தோழர்கள் அழுது கதறி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான செய்தி திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு கான உஸ்மான் இதா வகஃப அலா கபரி கபரின் பகா. உஸ்மான் அவர்கள் மன்னரைக்கு சென்றால் அழ ஆரம்பிப்பார். ஹத்தா யபுல்ல லிஹ்யதுஹு, அவருடைய தாடி நனைகிற அளவிற்கு அழ ஆரம்பிப்பார். தாடி எல்லாம் நனைஞ்சு போயிடும், அந்த அளவிற்கு அழ ஆரம்பிப்பார். உடனே நாங்கள் கேட்போம், ஃபகீல லஹு துذكருல் ஜன்னா வன்னார் துذக்கிருல் ஜன்னா வன்னார். உஸ்மான் அவர்களே, உங்களிடத்தில் சொர்க்கம் குறித்து சொல்லப்படுகிறது, நரகம் குறித்து உபதேசம் செய்யப்படுகிறது. ஃபலா தபுகி, அப்பெல்லாம் நீங்க அழுகிறது இல்லையே. ஒ தபுகி மின் ஹாதா, கபர் என்று வந்து விட்டால் அழுகிறீர்களே, என்ன காரணம்? அவர் சொல்கிறார், இன்ன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல் கபரே, மன்னரை ஆகிறது, அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமையின் முதல் படி மன்னரை தான். மறுமையினுடைய முதல் படியே மன்னரை தான். ஃபைன் நஜா மின்ஹு, அதில் யார் வெற்றி பெறுகிறாரோ, ஃபமா பஅதஹு ஐஸருஹு மின்ஹு, அதற்கு பிறகு அவருக்கு எல்லாம் எளிதாகிவிடும். கபரிலே ஒருவன் பதிலளித்து விட்டால் பிறகு வருகிற வாழ்க்கை எளிதாகிவிடும். வ இல்லம் யன்ஜு மின்ஹு, அதில் எவன் தோற்று போகிறானோ, ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பிறகு வருகிற எல்லாம் அவனுக்கு கடுமையாகிவிடும். சொல்லிவிட்டு சொன்னார், மா ரஅய்து மந்தரா கத்து இல்லா வல் கபரு அஃலஹு மின்ஹு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரையை விட ஒரு கோரமான கொடூரமான ஒரு காட்சியை நான் கண்டதில்லை, அதனால் தான் அழுகிறேன். பத்திரமா தூக்கிட்டு போவாங்க. மரணித்ததற்கு பிறகு நம்மை விட்டு முதலாவது துண்டிக்கப்படுவது நம்முடைய பெயர் தான். பாடி எப்ப வரும்? ஜனாசாவை எப்ப அடக்கம் பண்ண போறீங்க? ஜனாசாவுடைய உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? ஆளா கூட இருக்கலாம், கொடியேற்றி பறந்து இருக்கலாம். முதலில் துண்டிக்கப்படுவது நம்முடைய பெயர். அழகாய் கஃன் செய்து உள்ளே கொண்டு வைத்ததற்கு பிறகு கேள்வி கேட்கப்படும். இந்த உடலுக்காக, இந்த உள்ளத்திற்காக நாம் அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். இந்த உடலுக்கா இதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ வெளியில என்னதான் சீவி சிங்காரிச்சு அலங்காரம் செஞ்சாலும், வெளியில உன்னை புற தோற்றத்தை சிறப்பானவனாய் காட்டிக்கொண்டாலும் எல்லாம் வெடிச்சு செதறிடும். மண்டை செதறும், வயிறு செதறும், அழுகி போய் ஒண்ணுமில்லாம போயிடும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மன்னரையை பார்க்கிற பொழுது கடுமையாய் அழுதிருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எத்தனையோ மன்னரைகள் கபறுகளுக்கு நாம் செல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அந்த அழுகைக்காக அந்த கபறுகளிலோ மன்னரைகளிலோ நாம் பயன்படுத்த தவறி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு சமயம் அபூ ஹுரைராவுடைய தாயார் காஃபிராக இருக்கிறார்கள். அந்த அம்மாட்ட போய் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, இஸ்லாத்திற்கு வாருங்கள், இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று எடுத்து சொல்லுகிறார்கள். அவங்க கேட்க மறுக்கிறாங்க. ஒரு கடத்துல ஒரு நாள் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் இஸ்லாத்தையும் கொஞ்சம் கடுமையாய் திட்டி விடுகிறார். கூர்ந்து கவனிக்க வேண்டும். உடனே அவர் அழுதவாறு, அபூ ஹுரைரா அழுதவாறு நபியிடத்திலே ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஃபஸ்மஅத்னி ஃபீக மா அக்ரஹ், நான் எதை வெறுப்பேனோ அப்படிப்பட்ட வார்த்தையை என் தாயார் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வின் தூதரை கெஞ்சுகிறார் அழுதவாறு. ஃபதுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஐ யஹ்திய உம்ம அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நேர்வழி கிடைக்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபூ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய உம்மாவுக்கு நீ நேர்வழி கொடு இறைவா. வீட்டிற்கு வருகிறார். கதவு தாழ்
நம்ம ஏதோ தண்ணி பயன்படுத்துற மாதிரி குளிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. கதவை தட்டுகிறார், வெளியே வருகிறார். தாயார் வெளியே வருகிறார். வந்தவுடன் யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் பிரார்த்தனை, நபிகளாரின் பிரார்த்தனை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரார்த்தனையாய் மாறுகிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தாரக மந்திரத்தை, கலிமாவை மொழிகிறார். அப்பொழுது நபியையும் இஸ்லாத்தையும் திட்டினார் என்பதற்காக அழுத அபூ ஹுரைராவிற்கு இப்பொழுது உணர்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, ஒரு மகிழ்ச்சியான அழுகை வருகிறது. மீண்டும் அழுதவாறே ஓடோடி வருகிறார். அன அபுக்கி மினல் ஃபர்ஜ், மகிழ்ச்சியினால் நான் அழுதேன். அன அபுக்கி மினல் ஃபர்ஹ், மகிழ்ச்சி பொங்க நான் அழுதேன். யா ரசூலல்லாஹ் அபுஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். கத் இஸ்தஜாப அல்லாஹ் தஅவதக், அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். வஹதா உம்ம அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் உம்மாவிற்கு அல்லாஹ் நேர் வழி காட்டி விட்டான். தாய் நேர் வழி கிடைக்க அழுதிருக்கிறார். எவ்வளவு பேர் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அலட்சியமா இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய அத்தா அம்மா நேர் வழி கிடைக்காமலேயே மரணித்தவர்கள் உண்டு. தற்சமயம் இருக்கிறார்கள், தாயார் இருக்கிறார், தந்தையார் இருக்கிறார், நம்மை பெற்றெடுத்து வார்த்தெடுத்து இருக்கிறார்கள். நேர் வழி கிடைப்பதற்காக ரப்பிடத்தில் துவா செய்திருக்கிறோமா? எத்தனையோ கணவன் ஏகத்துவத்தில் இருக்கிற பொழுது மனைவி அசத்தியத்தில் இருப்பதை பார்க்கிறோம். எனக்காக பிரசவம் வலி ஏற்பட்டு என் பிள்ளையை பெற்றெடுத்து என் மனைவி, அதுக்காக எல்லாம் பாவப்படுறோம், அதுக்காக எல்லாம் பச்சாதாபம் படுகிறோம். நேர்வழியில இல்லையே. 5 நேரம் பொண்டாட்டி தொழல, பையனை பெற்றிருக்கிறோம், வளர்ந்து நிற்கிறான், தோல் உயர வளர்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துட்டோம். ஆள் மண்டையை பார்த்தா குருவித்தலை மாதிரி இருக்குது, ஊதாரித்தனமாய் சுற்றி திரிகிறான். 5 நேரம் தொலை வர மாட்டான். நேர்வழியில இல்லையே. பிள்ளையை பெற்றெடுத்தால் போதுமா? நீ பாருங்க, இரவு தொழுகையின் நேரத்தில் கூட எவ்வளவோ இடங்களில், இந்த 10 கடைசி 10 இரவுகளில் கூட கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடுகிற அவல நிலையை பார்க்கிறோம். போய் கிரிக்கெட் விளையாடுவது என்ன, எங்க லைலத்துல் கத்ர் இரவில் கூட அட்டூழியம் செய்வதை பார்க்கிறோம். நாளைக்கு 27வது இரவா முழிச்சிருக்கணும், அதான் அவனுக்கு கான்செப்ட். நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கணும், இந்த அமல் செய்யணும், அதுக்கு தான் முழிக்கணும். இவன் பைக் எடுத்து ஓட்டுறதுக்கும் ரோடு முழுக்க இந்த புகை வண்டி, கொசு வண்டியை விட மோசமாய் புகையை தள்ளி கொண்டு போகிற ஒரு வண்டியில முறுக்கி திரிவதற்கும் எத்தனையோ பிள்ளைகள் மார்க்கத்தில் இல்லை, அவர்களுக்கு ஏகத்துவம் போய் சென்றடையல. மனைவி எத்தனையோ வரதட்சணை திருமணத்திற்கு செல்வதை பார்க்கிறோம். கணவன்மார்கள் சம்பாதித்து கொடுத்தால் மட்டும் போதுமா? அந்த கணவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. எத்தனையோ மனைவியர் காசு வந்தா போதும், நீ சம்பாதிச்சு கொடுக்குறியா, கரெக்டா குடும்பம் ஓடுதா, அது போதும், நீ தொழுகு, தொழாம போ, 5 நேரம் தொழுகு அல்லது படுத்து தூங்கி, யாருக்கு என்ன வேணும், எனக்கு காசு வருது, குடும்பம் நல்லா ரன் ஆகுது. எத்தனையோ குடும்பங்களில இருக்கிற உறுப்பினர்கள் கூட நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை, நம் மனைவி மக்களை 70 முழ சங்கிலிகளால் பிணைத்து தரத்தரவென்று நரக நெருப்பிலே மாணவர்கள் மூலமாய் அல்லாஹ் இழுத்து போடுவதை கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம் என்றால் அதை விட பெரும் கொடுமை உண்டா? என் கண்ணுக்கு முன்னாடி என் முன்னாடி பிள்ளைங்க, எங்க அத்தா அம்மா அல்லாஹ் காப்பாத்தணும். எத்தனை நபர்கள் ரமலான் வந்துட்டா கையிலையும் சேலையும் வாங்கி கொடுக்கறாங்க. ரமலானுக்கு மட்டும்தான் அம்மா அத்தாவை போய் பார்ப்பேன். அவங்க மார்க்கம் இருக்குதா? கடைசி காலத்துல மௌத்தா போகும்போது களிமா சொல்ல தெரியுமா? தொழுகிறார்களா? நின்று தொழ முடியல, உட்கார்ந்தாவது தொழுகிறாங்களா? எதையுமே கண்டுகொள்வதில்லை. யாருக்கோ மிஸ்கீனுக்கு, மிஷாவுருக்கு மாசம் ஒரு அரிசி மூடை அனுப்புற மாதிரி அரிசி மூடை அனுப்புற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தாயாருக்கு நேர்வழி கிடைக்க கதறி இருக்கிறார். இறுதியாய் ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவோ பேரருட்கொடை நமக்கு செய்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர்
அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்களின் வறுமையோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த கஷ்டமோ சிரமமோ ஏராளம். ஒரு சமயம் ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் ஒரு 3 நபி தோழர்கள் வருகிறார்கள். திரை போடப்பட்டிருக்கிற திரை காப்பால் தான் பேசணும். அதுல இப்னு உமைர் அப்படின்ற ஒரு மனிதர் அம்மாவிடத்திலே கேட்கிறார், ஆயிஷா உம்மாவே, தாயாரே, நபிகளாரோடு வாழ்ந்த காலகட்டங்களில் உங்களை உச்சபட்சமாய் ஆச்சரியப்படுத்திய சம்பவங்கள் ஏதும் இருக்கிறதா? இருந்தா சொல்லுங்களேன். இது கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எல்லா சம்பவமுமே ஆச்சரியம் தானே, இல்ல குறிப்பிட்ட ஒரு சம்பவம் இதுதான் ஆச்சரியம் அதுதான் ஆச்சரியம்னு சொல்லல, நடந்த சம்பவங்கள் அனைத்துமே ஆச்சரியம் தான். இருந்தாலும் ஒன்று நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு இரவில் வந்தார்கள். வந்து என்னிடத்தில் கேட்டார்கள், யா ஆயிஷா தரினி அதஅப்பது லைலத்தல் ரப்பி, இன்று இரவு முழுக்க என் இறைவனை வணங்குவதற்கு நான் விரும்புகிறேன், பெர்மிஷன் கிடைக்குமா? மனைவிக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கறாங்க பாருங்க. ரப்ப உபரியான வணக்கம் வணங்குறதா இருந்தா கூட அந்த குறிப்பிட்ட நேரம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் என்பது அது உபரியான வணக்கம். அப்படி செய்வதாக இருந்தாலும் கூட ஒய்ஃப்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தாராளமா செய்யுங்க, உங்கள் மகிழ்ச்சி தான் எனக்கான மகிழ்ச்சி. நான் ஒளி செய்யறதுக்கான தண்ணீரை எடுத்து வச்சேன், அதிகமான தண்ணீரை பயன்படுத்தல, ரொம்ப மெதுவா ரசூலுல்லாஹ் ஒளி செஞ்சாங்க, தொழ ஆரம்பித்தார்கள். காம யுஸல்லி, ஆயிஷா அம்மையார் சொல்கிறார், என்ன இது வித்தியாசமான ஒரு அனுமதியாக இருக்கிறதே என்று நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். காலத், ஆயிஷா அம்மையார் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, தொழ ஆரம்பிச்சாங்க, ஃபலம் யஸல் யப்கி, அழ ஆரம்பித்தார்கள், தொழுகையிலேயே அழ ஆரம்பித்தார்கள். அவர்களின் அழுகை நின்றபாடு இல்லை. ஹத்தா பல்ல ஹிஜ்ரஹு, அந்த அழுகை அவர்களின் கன்னங்களை நனைத்தது. ஃபலம் யஸல் சும்ம பகா, மீண்டும் அழுதார்கள். ஃபலம் யஸல் யப்கி, அந்த அழுகை நின்றபாடு இல்லை. ஹத்தா பல்ல லிஹியத்தஹு, பிறகு அவர்களின் தாடியை அந்த அழுகை நனைத்தது. சும்ம பகா, மீண்டும் அழுதார்கள். ஃபலம் யஸல் யப்கி, அந்த அழுகை நின்றபாடு இல்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். பல்லல் ஆறும், கீழே கிடக்கிற அந்த கற்கள், பூமியில கிடக்கிற கற்துகள்களை எல்லாம் அந்த அழுகை நினைக்க ஆரம்பித்தது. பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்ல வந்து விட்டார். எவ்வளவு நேர தொழுகை என்று பாருங்கள். தொழுதார் அழுதார், தொழுதார் அழுதார், அழுகை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிறகு அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சுக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் போனோம், நபிகளாரின் கால்கள் எல்லாம் வீங்கி போய் விட்டேன். யா ரசூலல்லாஹ் லிம தபகி, இவ்வளவு அழணுமா? அதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, தாங்க முடியல. அழுகிறத பார்த்து ஆயிஷா அம்மையாரால பிலாலால தாங்க முடியல, இவ்வளவு அழுகணுமா? கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅக்கர், நீங்க முன்னாடி செஞ்ச பாவம், பின்னாடி செய்ய இருக்கிற பாவம் நன்கு கவனிக்க வேண்டும். எதை வச்சு மீன் பண்ணி கேட்கிறாங்க பாருங்க. ஏன்பா இவ்வளவு அழுகிறீங்க? நீங்க முன்னாடி செஞ்ச பாவம், பின்னாடி செய்ய இருக்கிற பாவம் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்ததற்கு பிறகு அழ வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சில வசனங்கள் குர்ஆனில் எனக்கு இறங்கி இருக்கிற பொழுது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் வானத்தை பற்றி, பூமியை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிற பொழுது நான் அழாமல் இருக்க முடியுமா? நான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபிகளார், வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர் நபிகளார், ஷஃபாத் செய்வதற்கு தகுதி படைத்த நபிகளார், இரவு முழுக்க தொழுது தொழுது அழுதிருக்கிறார் என்று சொன்னால், முன் செய்த பாவம் பின்னால் செய்ய இருக்கிற பாவம் அழ வேண்டும். நம்முடைய உள பரிசோதனையில் தனிமையில் இருந்து எவர் அழுகிறாரா, தன் பாவத்தை நினைத்து அழுகிறாரா, அவர் அல்லாஹ்வின் அரிசின் கீழ் நிழல் பெறுவார். நம்முடைய வாழ்க்கையில் யாருமே இல்ல
ஒரு அறைக்குள் சென்று ஒளி செய்து விட்டு முஸல்லாவை விரித்து 2 ரக்காத்து தொழுது விட்டு, இறைவா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் இறைவா, வட்டி வாங்கி விட்டேன் இறைவா, அந்நிய பெண்ணை தொட்டு விட்டேன் இறைவா, பொய் சொல்லி விட்டேன் இறைவா, என் கடந்த கால வாழ்க்கையில் கேடுகட்ட பல பாவங்களை செய்து விட்டேன் இறைவா என்று அல்லாஹ்வின் முன்னிலையில் என் பாவத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டு உங்களை அறியாமல் வருகிற கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பகா மின் ஹஷியத்தில்லாஹ் லா யலிஜுன்னார், நரகம் தீண்டாது, அல்லாஹ்விற்காக அழுத கண்களை நரகம் தீண்டாது. அல்லாஹ்விற்காக அழுதால் அசுத்தம் நிறைந்திருக்கிற, மாசுபடிந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த அசுத்தத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி விடலாம். உள பரிசோதனையில் கண்ணீர் என்பது நமக்கு உச்சபட்ச கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்பதை அழுத்தமாய் உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்காக அழுவோம், நம் அமல்களை நினைத்து கண்ணீர் சிந்துவோம், நம் கடந்த கால பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், இறைஞ்சுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த அழுகையின் மூலமாய் சொர்க்கத்தை தருவதற்கு போதுமானவனாய் இருக்கிறான் என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான உளப்பரிசோதனை சுய விசாரணையின் தகவல்களோடு சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.